நான் இன்றைக்கி சென்னை கிளம்புறேன். அதனால் எங்கள் அப்பா எனக்கு ஸ்பெஷலாக கொத்து பரோட்டா போடுறாங்க. வாங்க காட்டுறேன். சால்னாவும் 5 பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் பரோட்டா சைஸை குறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெய் சட்டி வேக வச்சிடலாம். சீரகம் அப்புறம் பெருஞ்சீரகத்தை போட்டு வதக்கிடலாம். அடுத்து வெங்காயம் தக்காளியை ஒவ்வொன்றா போட்டு வதக்கிடலாம். அடுத்து 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். நல்லா முட்டையோடு எல்லாம் சார்ந்ததுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்து பரோட்டாவை போட்டு கிண்டிடலாம். எங்கள் அப்பா கொஞ்சம் வாசனைக்காகவும் உடம்பு நல்லதுக்காகவும் லைட்டாக மஞ்சள் சேர்த்தாங்க. அதனால் கலர் மஞ்சளாக வரும் பாருங்க. அடுத்து சால்னா ஊற்றி கிண்டிட வேண்டியதேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நான் ஊர்லேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை முக்லி செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு, தேங்காய்லாம் போட்டு.